ஸோ நம்ம சாலட் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கேன் நான் ரெண்டாவது காணிக்கிறேன். அதுக்கடையில் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ஏஷியன் டஹீனி ட்ரெஸ்ஸிங், அதாவது எள்ளு ட்ரெஸ்ஸிங்னு சொல்லலாம், செசமி ட்ரெஸ்ஸிங்னு சொல்லலாம். டஹீனி இருக்குல்ல, ஸோ டஹீனி வந்து ஹோம்மேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது கீழே லிங்க் கொடுக்குறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டஹீனி வந்து இந்த பவுலில் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு, அதனால் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர், கொதிக்க தண்ணி, சூடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணேன்னா அது இந்த மாதிரி க்ரீமியாக ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மற்ற சாலட் ட்ரெஸ்ஸிங் இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேனுக்கு பதில் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். வினிகர், ஸோ நீங்கள் வந்து ரைஸ் வினிகர் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணலாம், இல்லாட்டி நார்மல் வினிகர் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து கார்லிக், நான் ஒரு 3 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். அதை வந்து இந்த க்ரஷரில் போட்டு க்ரஷ் பண்ணிடலாம், மின்ஸ் பண்ணி போடணும். உங்களுக்கு வேணா இஞ்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சியுமே இந்த ட்ரெஸ்ஸிங்கில் வந்து நல்லாயிருக்கும், துருவி போட்டுக்கலாம் நீங்கள். பட் நான் வந்து இன்றைக்கி கார்லிக் மட்டும்தான் போட போகிறேன். ஓகே, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, இல்லைன்னா நான் வந்து இங்கே கொஞ்சம் பாப்ரிக்கா இருக்குது, அது காரத்துக்கு. ஸோ நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணிடுங்க. அது நல்லா க்ரீமியாக ஆகும். இதை வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். டேஸ்ட் பார்த்தேன், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா சோயா சாஸ்லலாம் உப்பு இருக்கும், டேஸ்ட் பார்த்துட்டு போடுங்க. இப்போ ஃபைனல் ஆட் வந்து செசமி ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டோஸ்டட் செசமி ஆயில். இது நான் சொல்லியிருக்கேன்ல, இன்றைக்கி ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். இந்த டஹீனி, அதுக்கப்புறம் வந்து கார்லிக் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த செசமி ஆயில், இது எல்லாத்தோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இதை எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது எம்எல்சிஃபை ஆகிரும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட டஹீனி செசமி ட்ரெஸ்ஸிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எள்ளு கூட போட்டுக்கலாம். இப்போ சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி. இப்போ சாலடை காமிச்சிட்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாலடில் இதில் பர்பிள் கேபேஜ் இருக்குது, இதில் ஐஸ்பர்க் லெட்யூஸ் எல்லாமே இந்த வாட்டி பெருசாக சங்க்ஸ் மாதிரி பண்ணாமல் நல்லா ஷ்ரெட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தின்னாட்டு ஸ்லைஸ் பண்ண கேப்சிகம் இருக்குது, கேரட் துருவுனது பெரிய துருவலில் போட்டு துருவுனது, ஒரு ஆப்பிளும் பெரிய துருவலில் போட்டிருக்கேன். ஸோ அது இந்த சாலடில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்வீட்னஸ். 1 கப் அளவுக்கு கிரில்டு சிக்கன், இது வந்து கடையில் வாங்கினது தான். ஸோ அதை வந்து நல்ல போன்லெஸ் ஆட்டு புல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த பவுலில் இருக்குது. இப்போ நம்மளோட ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த என்ன சொல்ல, நல்ல ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து அந்த எள்ளோட வாசனை வந்து நல்லா வரும். ஸோ ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா டாஸ் பண்ணிடலாம். ஸோ 2 ஃபோர்க் வச்சுருக்கேன், 2 ஃபோர்க் வச்சு நல்லா கம்பைன் பண்ணிடலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு ஹெல்தி போர்ஷன், பெரிய போர்ஷன் தான். இந்த ஒரு போர்ஷனை சாப்பிட்டாலே வயிறு வந்து நமக்கு நல்ல ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கேலரிஸுமே குறைவு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கால்வாசி வெஜிடபிள்ஸ் தான். நான் வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸிங் விட மாட்டேன், எனக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். பட் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட சிக்கன் சாலட் இன் ஏஷியன் டஹீனி செசமி ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் என்னோடய டின்னர்.